ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வேற ஒரு மெசேஜ் தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தேவன் குறிப்பா இந்த ஒரு மெசேஜை கொடுக்கும்படியா ஏவுனாரு. அதனால நான் இந்த மெசேஜ் எடுக்கிறேன். நிச்சயமா இது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நான் நிச்சயமா நம்புறேன் நான். ஸோ ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்னன்னா, கணவன் மனைவி உறவு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு குடும்பத்தினுடைய இந்த ரூட்டே என்னன்னா, இந்த குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் தான். ஸோ இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்படும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் சரியில்லைன்னா கணவன் வெளியே சரியா வேலை செய்ய முடியாது, அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வரும். அதே மாதிரி ஊழியம் செஞ்சாங்கன்னா அதுல பாதிப்பு வரும். பிள்ளைகளை சரியா கொண்டு வர முடியாது, சரியா வளர்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் உடைஞ்சு போய் கிடக்குது. ஸோ ஆதியில் இருந்த அன்பு அவனுக்குள்ள இல்லை. கல்யாணம் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு உறவுல நல்லா ஒரு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா வர வர நாட்கள் வர வர சாத்தான் உள்ள புகுந்து அந்த குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்கிட்டான், ஒன்றும் இல்லாதபடி பண்ணி வச்சுட்டான். ஸோ இன்னைக்குதான் தேவன் அந்த குடும்பத்தை திரும்பி கட்ட விரும்புறார். ஸோ அதான் நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். தான் தேவன் இந்த செய்தியை கொடுத்திருக்காரு. குடும்பம், அதாவது அந்த குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி தான் குடும்பம். அதாவது ஃபர்ஸ்ட் தேவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் தேவன் உண்டாக்கின முதல் இதே குடும்பம். அந்த கணவன் மனைவியை தான் உண்டாக்கினார். ஸோ அவங்க தான் குடும்பம், கணவன் மனைவி தான் குடும்பம். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல தேவன் அற்புதம் செஞ்சதே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் தான் செஞ்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா குடும்பத்தை குறித்து தேவன் அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் யாராரு கேட்டாலும் சரி, நிச்சயமா அந்த குடும்பம் இப்போ அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு எவ்வளவு உடம்பு உடைஞ்சு போயிருந்தாலும் சரி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு மேலே வெள்ளம் போச்சுன்னா ஜானல் தான் முழம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போயிருக்கலாம். அதாவது உச்சக்கட்ட லெவலுக்கு எல்லாம் தாண்டி நம்ம கை மிஞ்சி போயிருக்கலாம். உங்க குடும்பம் அந்த அளவுக்கு ஒருவேளை டைவர்ஸ் ஆகிற நிலவையில கூட இருக்கலாம். பிரிஞ்சு போய் ஒண்ணு இல்லாதபடி எல்லாம், கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, பிள்ளைகள் ஒரு சைடு, எல்லாம் தாறு மாறா கிடக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறேன் பிரயாசம். தேவன் இன்னைக்கு உங்க வீட்டை கட்ட போகிறார். ஸோ ஜபத்தோட கூட இந்த செய்தியை கேடுங்க, கர்த்தர் கூட இதை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இதுல 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஹஸ்பண்ட்ஸ் புருஷர்கள் எப்படி இருக்கணும், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், ஸோ கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து எப்படி இருக்கணும், தேவன் அவர்கள் கொடுக்கிற வாக்கு தத்துவம். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா புருஷர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:7 நம்ம பாக்குறோம், புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ அதுல ப்ளூ இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதெல்லாம் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. புருஷர்களாகிய நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் உங்களுக்குள்ள வந்தாதான், அதாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நியமம், கணவனுக்குள்ள எப்படி கணவர்கள் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி இருக்கணும். ஸோ இந்த நியமத்துக்குள்ள நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவார். குடும்பம் கட்டப்பட்டுச்சுன்னா மற்ற எல்லா ஏரியாவுமே கட்டப்பட்டு. ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, கோபம், ஃபர்ஸ்ட் கோபப்படக்கூடாது அப்படிங்கிறார். நம்ம பாத்தீங்கன்னா பொதுவா அநேகமா டக்கு டக்குன்னு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுவாங்க. அது குடும்பத்துல ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ரொம்ப கோபக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேசவே குழந்தைங்க பயப்படுவாங்க, இல்ல மனைவி பயப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஸோ ஆண்டவர் முதலாவது புருஷர்களை பார்த்து சொல்றாரு, கோபப்படாதீங்க அப்படிங்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட ஒருவேளை நீங்க கோபப்படுற சுபாவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தான் உங்களை மாற்ற முடியும். ஸோ ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும்போது, நீங்க அதை உணர்ந்து ஆண்டவரை என்னை மாத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஸோ 2வது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, புருஷர்கள் தர்க்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ தர்க்கம் பண்றது அப்படின்னா வாக்குவாதம் சொல்றதா கரெக்ட், என்னாலதான் எல்லாம் முடியும், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சாதித்து தர்க்கம் பண்றது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் போய் மனைவி கிட்ட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இந்த காரியத்தை நம்ம மனசுல வச்சுட்டு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்த 3வது ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமான கைகளை உயர்த்து. ஸோ தேவன் எதிர்பார்க்கிறத, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற உங்க நடக்கைகள் எல்லாம் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பரிசுத்தத்தை தேவன் புருஷன்கிட்ட எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம், இருதயத்துல பரிசுத்தம், கண்களை பரிசுத்தம், நாவல பரிசுத்தம், செயல்ல பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஒருவேளை நான் எடுக்கிறது எல்லாமே எல்லாருக்குமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. நிச்சயமா 100% எந்த ஒரு கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகாது. அதனால இதுல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நம்ம இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி இதுல எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அப்படியே நம்மள மாற்றிடுவார். ஸோ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பரிசுத்தத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு,
ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். வீட்டுல ஜெபம் பண்ண வேண்டும், சபையில ஜெபம் பண்ண வேண்டும், குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். அதே மாதிரி வேலை ஸ்தலங்கள்ல ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா இடத்துலயும், அதாவது ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவர் சொல்ற தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு ஜெப ஆவி இன்னைக்கு கேளுங்க. ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறவர்கள் சரியா ஜெபிக்காம ஒருவேளை ஆலை காலத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அந்த ஜெப ஆவி விட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு அந்த புதுப்பிச்சு உங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை தர விரும்புகிறார். ஸோ ரெண்டாவது காரியம் 1 பேதுரு 3:7 நம்ம பார்க்கிறோம், மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறாள். பலவீனமான பாண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. அதாவது வந்து 2 இதுல வீக். ஒண்ணு வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து அவங்க வீக்கா இருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனசளவுல வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஸோ மனசளவுல வீக் அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒரு சேஞ்ச் அவங்களால ஏத்துக்க முடியாது. டக்குன்னு ஒரு பாதிப்பை வந்து அவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியாது. அது ரொம்ப துக்கப்படுவாங்க, ரொம்ப அப்படியே ஒடிஞ்சு போயிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த வீக்னஸ் தான் இந்த இடத்துல தேவன் சொல்றார். பலவீனமான பாண்டம், டக்குன்னு உடைஞ்சு போகிற அந்த மாதிரியான சுபாவம். டக்குன்னு அவங்கள டக்குன்னு ரியாக்ஷன் ஆயிடுவாங்க, டக்குன்னு ரியாக்ட் ஆகி சுருண்டுருவாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களா இருக்கிறபடினால புருஷர்கள் நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. விவேகத்தோட அவர்களுடன் வாழ்ந்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த விவேகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வழக்கத்துல அதிகமா இல்லாதது. ஸோ விவேகம்னா தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, அதாவது ஒரு காரியத்தை என்ன பேசுனா, அதாவது நம்ம என்ன கரெக்டா பேசணும், என்ன காரியத்தை செய்யணும், அதை செஞ்சா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதை செய்யக்கூடாது. அதான் விவேகமா நடக்கிறது. ஸோ ஆண்டவர் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 19:11 ஆண்டவர் சொல்றாரு, ஸோ விவேகம் அப்படின்னா என்னன்னா கோபத்தை அடக்குகிறவன், அதே மாதிரி குற்றத்தை மன்னிப்பவன். டக்குன்னு கோபத்தை அடக்குற ஒரு சுபாவம் வந்து இந்த புருஷர்கிட்ட இருக்கணும். ஸோ அதான் ஆண்டவர் விவேகமா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குற்றத்தை மன்னிப்பது, டக்குன்னு குற்றத்தை மன்னிக்கணும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குற்றத்தை பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா பழைய கசப்பையே ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் சொல்றாரு, அதாவது டக்குன்னு மன்னிச்சு பழகணும். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்ம எத்தனையோ பாவம் சொல்றோம், இயேசுவே மன்னிக்கும் போது அடுத்த செகண்ட் ஆண்டவர் மன்னிக்கிறார். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள வேணும். ஸோ விவேகத்தோட ஹேண்டில் பண்றதுங்கிற இதுதான் அவர் சொல்றாரு. விவேகத்தோட நடந்து அவருக்கு பின்னாடி இப்ப பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. அதாவது பெண்கள் வந்து மனைவி வந்து கணத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தக்கூடாது, இல்ல ஒரு ஏளனமா நடத்தக்கூடாது. அவங்க வந்து ஒரு அந்நியன் மாதிரி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மதிப்புக்குரியவங்க, கணத்துக்குரியவங்க. அதே மாதிரி மல்கியால் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கையின் தோழி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மனைவி யாருன்னா ஒரு உடன்படிக்கையின் தோழி, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா ஒய்ஃபு தான். ஸோ பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து கொலோசையர்ல பாத்தீங்கன்னா புருஷர்களே மனைவிகளில் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனைவி இடத்துல அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ மனைவி இடத்துல அன்பு கூறுறது அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ மனைவி இடத்துல அன்பு கூறுறது அப்படின்னா பல வகைகள் இருக்கு. நம்ம திங்க் பண்ணா தெரியும் நம்ம. ஸோ இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். நம்ம மனைவி இடத்துல அன்பு கூறுறது வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அது நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பாரு. ஸோ நம்ம அது கூட வாசிக்கிறோம், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தினாலும் நாவினாலும் இல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டவர் குறிப்பா சொல்றாரு, அவங்க மேல் கசந்து கொள்ளாதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கசப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ அதான் சொல்றாரு. கசப்புனா பழைய காரியங்களை நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மளால அன்பு கூற முடியாது. ஸோ இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களையும் நினைச்சிட்டு இருந்தா நம்ம அன்பு கூற முடியுமா? ஆண்டவர் மன்னிக்கிறார். ஸோ அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, கசந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த எபேசியர்ல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது மாதிரி வந்து இப்போ மனைவி இடத்துல அன்பு கூறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்து வந்து சபையில் எப்படி அன்பு கூறாரு, கிறிஸ்து எப்படி அன்பு கூறாரோ அதே மாதிரி வந்து நம்ம புருஷர்கள் வந்து மனைவி இடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி 4வது பாத்தீங்கன்னா எபேசியர் 2:33 தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மறையிடத்தில் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நம்ம இதெல்லாம் சொல்லி வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இதே மாதிரி மாற்றுவார். புருஷனுக்குள்ள இந்த சுபாவம் வரும்போது நம்ம குடும்பம் ஃபுல்லா அப்படியே கட்டப்பட்டு. அடுத்தது ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் இடித்து போடுகிறாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஸோ புத்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னா எப்போ என்ன பேசினா பிரச்சனை வரும் அப்படின்னா, பிரச்சனை வரமா இருந்துச்சுன்னா அதை பேசக்கூடாது.
ஏதாவது ஒண்ணு செஞ்சா அது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சா அதை செய்யக்கூடாது. அதான் புத்தியா நடக்கிறது. ஸோ 1 சாமுவேல் 25 கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள பாக்குறோம். அபிகாயில் அப்படிங்கிற ஒரு பெண் மகா புத்திசாலியா இருந்தா சொல்ல என்ன பண்ணா அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது வந்து அந்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு சனையோட வர்றாரு. ஆனா அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா மகா புத்திசாலியா இருந்து அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அப்படியே வணங்குறா. வணங்குறன்னு பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ பாத்தீங்கன்னா புத்தியுள்ள ஸ்திரீ. ஒரு வீட்டை கட்டுற பொறுப்பை வந்து தேவன் வந்து யாருக்கு கொடுத்திருக்காருன்னா அந்த மனைவிக்கு தான் கொடுத்திருக்காரு, அந்த ஸ்திரீக்கு தான் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து வீட்டை கட்டுகிறவளா இருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த புத்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நீதிமொழி 31:10 குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார், விலை முத்துக்களை பார்க்கும். ஸோ குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆண்டின் நாள் பெண், எல்லாவற்றிலுமே சிறந்திருக்கிற ஒரு பெண்மணி. ஸோ அதுதான். ஸோ ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க, ஆண்டவர் தருவார். அதே மாதிரி சங்கீதத்துல அதாவது எக்ஸலண்ட் இன் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குணம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஸோ சங்கீதம் 128 நம்ம வாசிக்கிறோம், மனைவியானவள் கனித்திரும் திராட்சை செடி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நீங்க கேளுங்க, அந்த வரை எனக்கு கனித்திரும் திராட்சை கொடியா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ ஒரு செடி நல்ல கனி இருந்துச்சுன்னா எல்லாம் தேடி வருவாங்க. அந்த செடி வந்து ஆகாத கசப்பா இருந்துச்சுன்னா யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி 1 தீமோத்தேயுல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூல இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு பாக்குறேன். நான் அதுக்கு அதோடைய கேரக்டர்ஸ், பெண்கள் இருக்க வேண்டிய கேரக்டர்ஸ் மட்டும் சொல்றேன். நான் தகுதியான வஸ்திரம், டீசென்டான ட்ரெஸ் போடுங்க, அதாவது வந்து ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த நாணத்தில் அப்படின்னா வந்து பெண்கள் வந்து வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வெக்கப்படணும், அந்த ஒரு குணாதிசயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தெளிந்த புத்தி, இது ரொம்ப ஒரு முக்கியம். ஆண்டவர் சொல்ற தெளிந்த புத்தி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த தெளிந்த புத்தி இருக்காது. தெளிந்த புத்தி இல்லாம இருக்கும். அப்படி என்னன்னா அவங்க என்ன பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா செலவு பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய காரியங்களை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க தான் சொல்றதா சரி அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒரு தெளிந்த புத்தி ஒரு வழி இல்லாம இருக்கலாம். ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த காரியங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விதையா தரேன் நான். ஸோ இதை எப்படி இருந்தாலும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அரைப்பான். இதெல்லாம் வந்து ஜீவ வசனங்கள். இதை வச்சு நீங்க இதெல்லாம் தேவனே என்னை மாற்றுங்க, இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது 100% உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றுறது உறுதி. அடுத்த பாத்தீங்கன்னா நற்கிரியைனா நல்ல ஒரு இரக்க குணம் இருக்கிறது, ஒரு நன்மை செய்யறது, உதவி செய்கிற ஒரு குணம், அதான் நற்கிரியை அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. அடுத்தது எல்லாவற்றிலும் அடக்கம், அமைதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் அமைதி அடக்கம் சாந்தமா இருந்துச்சுன்னா குடும்பத்தை கட்டி எழுப்பிடலாம். அதுதான் வந்து பெரிய பிரச்சனை எனக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா. பெண்கள் அமைதியா அடக்கமா இருந்து பழகணும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் வைத்த ஒரு நியமம். அடுத்த ஒரு முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணவும். கண்டிப்பா வந்து எந்த மனைவியுமே புருஷர்களுக்கு உபதேசம் பண்ணவே கூடாது. இது தேவன் வந்து ரொம்ப அருவருக்கிற ஒரு காரியம். இதை வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி யார் உபதேசம் பண்ணுவாங்கன்னா டீச்சர் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா உபதேசம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உபதேசம் பண்ணீங்கன்னா என்னன்னா நீங்களே உங்க வீட்டை இடித்து போடுங்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் வந்து உபதேசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துறது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்னும் மிஞ்சின காரியம். ஸோ யார் அதிகாரம் செலுத்தாங்கன்னா ஒரு போலீஸ் தான் ஒரு கைதி மேல வந்து அதிகாரம் செலுத்துவாங்க. சிலர் பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த வீட்டை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி வந்து கிரியை செஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து மேல தலைச்சு வரவே முடியாது. அந்த குடும்பம் கட்டப்படவே முடியாது. அதாவது ஒரு பெண் ஆட்சி, ஒரு குடும்பத்தை வந்து பெண் ஆளுகை செய்யக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றது, புருஷனுக்கு வந்து அதாவது புருஷன் தான் தலை, மனைவிக்கு புருஷன் தான் ஆண்டவர் தலையா வச்சிருக்காரு. கணவன் தான், அந்த கணவன் ஆட்சி தான் நடக்கும். ஸோ அதுதான் ஆண்டவர் வச்ச ஒரு நியதி. அதாவது பைபிள் ரூல்ல தான் இந்த ரூலை மாத்தினீங்கன்னா என்ன ஆகுனா அந்த குடும்பம் கட்டப்பட முடியாது. ஸோ அதை நீங்க அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த 15ஆம் வசனம் பாருங்க. தெளிந்த புத்தி, நான் சொன்ன மாதிரி ஒரு தெளிந்த புத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா கரெக்டா நீங்க என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர் பாக்குறோம். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் புத்தியை தருவான். ஸோ இதை வந்து ஆண்டவர் கரெக்டா வந்து நடத்துவார். அடுத்த விசுவாசம். ஆண்டவர்கிட்ட விசுவாசத்துக்கு ஆண்டவர் விசுவாசம் அப்படின்னு என்ன, ஆண்டவரின் குடும்பத்தை கட்டுவார், எல்லாவற்றையும் தேவைகளை சந்திப்பார், தேவன் போதுமானவரா இருக்கிறார். அதான் வந்து விசுவாசம். எப்படி இருந்தாலும் சரி, மகிமையான எதிர்காலத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார், நாங்க தேவனுக்காக மகிமையா பிரகாசிப்போம். அதான் வந்து விசுவாசம். அடுத்தது அன்பு ரொம்ப முக்கியம். அன்பான வார்த்தை பேசுங்க, பிள்ளைகிட்ட அன்பா இருங்க, புருஷனிடத்துல அன்பா இருங்க, தேவையான காரியங்கள் எல்லாம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் சகித்து பழங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு. உனக்கு வந்து சொல்லும்போது எல்லாவற்றையும் சகிங்க அப்படின்னு சொல்றாரு. சகிக்கிற தன்மை உங்களுக்கு தேவை, இல்லை தாங்குகிற ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு தேவை. அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசுத்தம். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்துல நடங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா எபேசியர் 5:22 மனைவிகளே, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மனைவிகளே
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த ஆண்டவர் சொல்றார். ஸோ கீழ்ப்படுகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அநேகர் நினைச்சுக்கிறாங்க கீழ்ப்படுகிறது அப்படின்னா வந்து ஒரு அதாவது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி. அப்படி இது அடிமைத்தனம் அல்ல. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு கீழ்ப்படிஞ்சார். எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார். இன்னைக்கே அவர் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். பாத்தீங்கன்னா அப்ப அதனால வந்து என்ன இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு வந்து என்னது அடிமையா? அப்படி கிடையாது. அது வந்து ஒரு அழகு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இந்த கீழ்ப்படிதல் வந்து அவர் அழகு. அதை வந்து ஒரு அழகா பாக்குறார். ஸோ ஆண்டவர் வந்து இதை எதிர்பார்க்கிறார். ஸோ எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சொந்த புருஷர் கீழ்ப்படிங்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சொந்த புருஷர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது நினைக்கிற ஒருவேளை என் கணவன் சரியில்லையே, என் கணவன் குடிக்காரனா இருக்கான், எதுவுமே செய்யறது இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற காரியம் என்னன்னா, உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து, பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை பார்த்து, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ உன்னை பார்த்துதான் உன் கணவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உன்னை பார்த்துதான் உன் கணவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம எதுவுமே பேச வேண்டாம். நம்ம குடும்பம் ஏன் இன்னைக்கு மாறல அப்படின்னா, நம்ம திடீர்னு சண்டை போட்டுறது, பிரச்சனை பண்ணிக்கிறது, புருஷனை மரியாதை தான் எதிர்த்து பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால குடும்பம் இன்னும் கட்டப்படல. நம்ம எப்போ எவ்வளவு அமைதி, அடக்கம், சார்ந்த எல்லா தேவ சமூகத்துல கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, உங்க அதாவது எப்போ புருஷனை ரியாக்ட் பண்ண வைக்கும்னா, பெண்களுடைய அமைதி, அடக்கம், சாந்தம், இந்த குணத்தை பார்த்தே வந்து புருஷன் வந்து மாறிடுவான்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாருங்க, சாந்தம் அமைதியில் உள்ள ஆவி, இது ஆண்டவர் வச்சது. இதுதான் பைபிள் ரூல். சாந்தம் அமைதியுள்ள நீங்க கேளுங்க. ஒருவேளை இல்லாம இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அமைதி, சாந்த அமைதியில் அவன் கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே செய்வார். குடும்பத்தை மாற்றுறது இது வந்து 100% கேரண்டி. அதை பாத்தீங்கன்னா புருஷல் இடத்துல பயபக்தியா இருங்கள். ஸோ ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா வைஃப் ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் த ஹஸ்பண்ட். ஸோ பாத்தீங்கன்னா சில வீட்டுல பாத்தீங்கன்னா மனைவிகள் வந்து புருஷனை வந்து நாயை விட கேவலமா மதிப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் மதிச்சுட்டு உங்க புருஷனை நீங்களே உங்க வீட்டுக்கு குழிய தோன்றீங்கன்னு அர்த்தம். குடும்பம் கட்டப்படாது. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து செய்யாதீங்க. ஸோ ஆண்டவர் இடத்துல இருந்து ஒப்பு கொடுங்க, கர்த்தவங்களை மாற்று வராங்க. ஸோ அடுத்த பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்? ஸோ 1 பேதுரு 3:8-13. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காகவே தேவன் இயேசு கிறிஸ்து இந்த 1 பேதுரு 3 எழுதி வச்சிருக்காரு. 1 பேதுரு 3 முதல் 12 வசனங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை போய் எடுத்து வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல் புருஷர்கள் மனைவிகள் எப்படி இருக்குன்னு இருக்கும், புருஷர்கள் எப்படி இருக்கணும், கடைசியில பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 காரியங்களை சொல்றாரு. 5 காரியங்கள் இந்த ப்ளூ இருக்கிற பாருங்க. ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவும் சகோதர சிநேகம் மனதிற்கும் இணக்கம் உள்ளவர். சொல்லுங்க, இந்த காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இது வந்து 2 பேருமே இருக்கணும், ஒருமனப்பட்டு இருக்கணும். அது வந்து பெஸ்ட் ரிலேஷன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பெஸ்ட் பிரேயர் பார்ட்னர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஆண்டவர் சொல்ற ஒருமனப்பட்டவர்களா இருங்க, இரக்கமுள்ளவர்களா இருங்க, சகோதர சிநேகம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஒருத்தர் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி மன உருக்கம் உள்ளவர்களா இருங்க, இணக்கம் உள்ளவர்னா விட்டு கொடுத்து போறது, ஒருத்தரே விட்டுக்கிட்டு போறதுல ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது 2 காரியத்தை செய்யக்கூடாது. 5 காரியத்தை செய்யணும். 9வது வசனத்துல 2 காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தீமைக்கு தீமையும் உதாசனுக்கு உதாசனையும் சரி கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி பாத்தீங்கன்னா இந்த பழைய பாதிப்புகள்னால என்ன ஆகும்னா, ஒரு டகஃப் மாறி உள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா குடும்பம் கட்டப்படாது. ஆனா ஒருத்தர் கண்டிப்பா மன்னிச்சே ஆகணும். மன்னிச்சு அமைதியா இருந்தாதான் குடும்பம் கட்டப்படும். உதாசனம் படுத்துறது. சோ பாத்தீங்கன்னா ஒருத்தர் உதாசனம் படுத்தினா குடும்பம் கட்டப்படாது. இது செய்யாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஒருத்தர் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, மனைவி கணவனை ஆசீர்வதிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டவர் சொல்றாரு. சோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே முக்கியமான வசனம் வந்து இந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இதை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. ஆண்டவர் இந்த தெளிவா சொல்றாரு பாருங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நான் நல்ல நாட்களை பார்க்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் இந்த 3 காரியத்தை சொல்றாரு. உன் நாவை அடக்கு, உதட்ட காத்துக்கோ. ஆண்டவர் 3 காரியத்தை சொல்றாரு. நாவை அடக்கு, கண்ணா பின்னான்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா குடும்பம் கட்டப்படாது. நாவை வந்து கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கணவன் ஆனாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, நாவை கண்ட்ரோல் பண்ணு. யாராவது ஒருத்தர் சவுண்டை ரைஸ் பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் அப்படியே ஆஃப் பண்ணிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாவை அடக்குங்க, நன்மை செய்யுங்க. ஒண்ணு பேசணும், பிரச்சனை வரும்னு நினைச்சீங்கன்னா அது பேசாதீங்க. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுங்க. அப்பதான் குடும்பம் கட்டப்படும். சொல்ற நன்மை செய்து சமாதானம் தேடி
என்ன சமாதானத்துக்காக என்ன பண்ண முடியுமோ அது செய்யுங்க, அமைதியா இருந்துக்கோங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக அவருடைய செவிகள் கூப்பிடுதலுக்கு கவனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து நல்ல நாட்கள் மாறினா இதை 3 செய்யுங்க. சமாதானம் தேடி நாக்க அடக்கி சமாதானத்தை தேடி அமைதியா இருந்துக்கோங்க, நான் குடும்பத்தை கட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதை செய்யுங்க, உங்க குடும்பத்துல இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். அதை பாத்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் இதுவரைக்கும் நீங்க செஞ்சது எல்லாமே வந்து மறந்துருங்க. இது வரைக்கும் அதாவது இன்னைக்குல இருந்து ஒரு புது சாப்டர் தேவன் வந்து உங்களுக்கு ஓபன் பண்றார். இன்னைக்கு வந்து இது நேத்து வரைக்கும் நடந்த ஒரு பழைய இது நீங்க நினைச்ச மாதிரி வச்சு விட்டுருங்க. ஆண்டவர் சார் அவ்வளோ பழைய கசப்புகள் இருக்கலாம், பழைய பாதிப்புகள் இருக்கலாம், பழைய காயங்கள், பழைய நஷ்டங்கள், ஏதோ ஒருத்தர் செய்த தவறுனால பல லட்சங்கள் கூட ஒருவேளை உங்களுக்கு வந்து நஷ்டமாயிருக்கலாம். இதெல்லாம் மறந்துருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், எதுவும் நினைக்காம ஆண்டவர்கிட்ட விடுங்க, ஒருவர் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறவங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா, அந்நாளில் விழுந்து போன தாவீதின் ஆண்டவர் சொல்றாங்க, இன்னைக்கு விழுந்து போன உங்க குடும்பத்தை தேவன் மறுபடி எடுத்து அதை கற்றார், திறப்புகளை அடைக்கிறார், சீர்படுத்துகிறார், அதை ஸ்தாபிப்பேன் என்று செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை வந்து மனுஷன் சொல்லல, இது கர்த்தரே செய்ய போறார். ஆனால் வந்து நீங்க கலங்காதீங்க. இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு விதையா கொடுத்திருக்கேன். இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ, தேவனே அந்த குடும்பத்தை உடைந்து போன டைவர்ஸ் தேவனுடைய சித்தம் இல்லவே இல்லை. தேவனே உமக்கு சோத்திரம். இந்த குடும்பத்தில் டைவர்ஸ் வந்துடக்கூடாது. பிரச்சனை இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இயேசு நாமத்துல மாறட்டும். ஒரு குட்டி பரலோகம் மாறட்டும், சந்தோஷம் வரட்டும், சமாதானம் வரட்டும். இந்த வசனத்தின் படுகை அவங்க ஒப்பு கொடுக்குறோம். அவங்க ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்தை கட்டி எழுப்பும், தரமட்டமாய் தாழ்த்துங்க. இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.